ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து 30 டேஸில் எப்படி பிகினர்லேருந்து ஒரு ப்ரோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக மாறுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணேன்னா எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி எந்தெந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு ரோட் மேப் வீடியோவாக இருக்க போது, அதனால் நம்ம என்னென்ன கவர் பண்ணோம் அப்படின்றத சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு டாபிக் பற்றியும் டீட்டெயில் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு என்ட்ரி லெவல் டெவலப்பராக இருந்து உங்களால் ப்ரோவாக வந்து 30 டேஸில் கண்டிப்பாக மாற முடியும். டெய்லி நீங்கள் ஒரு 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் வந்து கான்ஃபிடென்ட்டான ஒரு டெவலப்பராக ஈஸியாக மாற முடியும். நம்ம வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் டாபிக்ஸ் லைக் HTTP, டொமைன் நேம், அதுக்கப்புறம் ஹோஸ்டிங்லேருந்து ரொம்ப அட்வான்ஸ்டான டாபிக் லைக் ஏஜாக்ஸு, வீட்டு, ரியாக்டு, CSP, கார்ஸு, அண்ட் தென் Next.js, ப்ரோக்ரஸிவ் வெப் ஆப்ஸ், இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸான டாபிக்ஸுமே வந்து நம்ம என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்ல போகிறோம். இன்டர்நெட்டை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்டர்நெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் HTTPனா என்னது, அதுக்கப்புறம் வந்து ஒரு டொமைன் நேம்னா என்னது, அதுக்கப்புறம் DNSனா என்னது, அந்த DNS எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். லைக் ஐகேன்ற ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கும் இன்டர்நெட்டுக்கும் என்ன சம்மந்தம், அதுக்கடுத்தது வந்து ப்ரௌசர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரௌசர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து HTML பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேசிக்ஸை கவர் பண்ணணும். கவர் பண்ணதுக்கப்புறம் எப்படி சிமாண்டிக் HTML வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ஃபார்ம்ஸ் அண்ட் வேலிடேஷன் ஆப்வியஸ்லி. அதுக்கடுத்தது உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து அக்சசிபிலிட்டிஸ். டிசேபிள்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களும் வந்து உங்களோட வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அக்சசிபிளாக வச்சுருக்கணும். இதுதான் அக்சசிபிலிட்டி. அதுக்கு அடுத்தது SEOவோட பேசிக்ஸ். SEO இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரேங்க் வந்து மேலே வரணும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, SEO டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட் ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து கூகுளில் ரேங்க் ஆகி மேலே வரும். இல்லை எந்த சர்ச் இன்ஜின் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேங்க் ஆகி மேலே வரும். அதுக்கு அடுத்தது CSSல வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பேசிக்ஸை கற்றுக்கோங்க. பேசிக்ஸ்னால் இந்த செலக்டர்ஸ்னால் என்னது, ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னது, ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னது, அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செலக்டர் இருக்குது, சூடோ செலக்டர்னால் என்னது, அந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது எப்படி லே அவுட் வந்து கிரியேட் பண்ணுறது. லே அவுட்னா வந்து இப்போ கிரிட்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ்ன்னு இருக்குது, முன்னாடியெல்லாம் ஃப்ளோட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு எப்படி ஒரு லே அவுட் கிரியேட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரெஸ்பான்சிவ் டிசைன்னா என்னதுன்னா, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பண்ணியிருப்பீங்க. அந்த வெப்சைட் வந்து ஃபோனில் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அண்டு ஒரு டேப்லெட்டில் பார்க்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு இடத்துல தான் ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு தடவை தான் கோட் அடிப்பீங்க. ஆனால் மூணுத்துக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணதுனால டிஃப்ரெண்ட்டாக அந்த வெப்சைட் வந்து வேரியஸ் வெர்ஷனில் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன நினச்சேன்னா வந்து, உங்களோட வெப்சைட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஸ்லோவாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் அப்படி கிடையாது. ரெஸ்பான்சிவ் லேஅவுட்னா வந்து உங்களோட வெப்சைட் வந்து வேரியஸ் டிவைசஸ்லையும் வந்து கரெக்டாக ரெண்டர் ஆகணும். UIயில் எந்த எலமெண்ட்டும் உடையக்கூடாது. இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன். அதுக்கு அடுத்தது ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து பேசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேரியபிள்ஸ், லூப்ஸு, அரேஸு, ஸ்ட்ரிங்ஸு, அதுக்கப்புறம் எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, மேப்பு, அதுக்கப்புறம் மேப் ரெடியூஸு, அதுக்கப்புறம் ஃபில்டரு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆப்வியஸ்லி இந்த லெட் வேறு கான்ஸ்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து DOM மேனிப்புலேஷன் நீங்கள் கற்றுக்கணும். DOM அப்படின்னா வந்து ஒரு வெப்சைட் வந்து ரெண்டர் ஆகுது அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டாக வந்து க்ரியேட் ஆகும். அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டில் வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்டில் இருக்க HTML வந்து ஒரு XML ஃபார்மேட்டில் ஒரு நோடாக வந்து நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த நோடை வந்து நீங்கள் எடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக மேனிப்புலேட் பண்ண முடியும். இதுதான் வந்து DOM மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஃபெட்ச் அப்படின்றது வந்து மாடர்னாக ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஒரு API ரெக்வெஸ்ட் மேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். XHR அப்படின்றது கொஞ்சம் ஓல்ட் டெக்னிக். இது என்னன்னா வந்து XML HTTP ரெக்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஏஜாக்ஸ் கால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஏஜாக்ஸ் அப்படின்னா ஏசிங்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் XML அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவோம்னா, ஒரு ரெக்வெஸ்ட் வந்து நம்ம மேக் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் கோடு பொறுத்து நம்ம வந்து என்ன ப்ராசஸிங் பண்ணணுமோ அதை வந்து நம்ம பண்ணுவோம். இதுதான் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக மாறுறீங்க, இல்லை ஜென்ரிக்காக ஒரு டெவலப்பராகவே மாறுறீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து முக்கியமாக நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு CLI இன்டர்ஃபேஸ் என்னென்னா வந்து கிட் சிஸ்டம். இதில் 3 மேஜரான சாஃப்ட்வேர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிட்டப், செகண்ட் வந்து கிட்லேப், அதுக்கு அடுத்தது வந்து பிட்பக்கெட். இது 3த்தில் நீங்கள் எதை கற்றுக்கினாலும் ஓகே. பட் ஆனால் வந்து கிட்டப் வந்து
மைக்ரோசாஃப்ட் ஃபோன் பண்ணுறாங்க. GitHub வந்து நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா கிட்டுன்ற ஒரே ஒரு CLI தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பேக்கேஜ் மேனேஜர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து NPMனா வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர், அதுக்கப்புறம் PNPM, அப்புறம் YARN அப்படின்னு இருக்குது. இந்த NPM ஆர் YARN இது ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலே போதும். இது எதுக்குன்னா வந்து ஒரு ரிமோட் ரெபாசிட்டரியில் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி அவங்களோட கோட் அடித்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸு, லைப்ரரிஸ் அந்த மாதிரி நிறைய ஃப்ரீயாக அவைலபிளாக வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா வந்து ஒரு 3Dயில் வந்து ஏதோ ஒன்று ரெண்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து கோட் எழுத வேண்டாம். அவங்களோட பேக்கேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேக்கேஜ் மேனேஜர்ஸ். NPM யூஸ் பண்ணி உங்களால் வந்து இன்னும் நிறைய விஷயம் பண்ண முடியும். லைக் ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ண வைக்கிறதா இருக்குது. அதுக்கு அடுத்தது வரது வந்து முக்கியமான விஷயம் JS ஃப்ரேம்வொர்க். ஜாப் வந்து மோஸ்ட்லி ரிக்ரூட் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரேம்வொர்க் ஆச்சு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபேமஸான ஃப்ரேம்வொர்க்ஸ்லாம் நான் இப்போ வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட், அதுக்கப்புறம் வியூ, அதுக்கப்புறம் AngularJS, அதுக்கப்புறம் ஸ்வெல்டன் வந்து புதுசாக ஒன்று வந்திருக்கு, அதுக்கப்புறம் SolidJS, குவிக், இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ஒரு ஃப்ரேம்வொர்க்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ரியாக்ட் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து ரியாக்டுக்கு வந்து டெவலப்பர் கம்யூனிட்டி வந்து ரொம்ப பெருசு. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் ஸ்டக் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் வந்து ஈஸியாக ஆன்லைனில் கிடச்சிரும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து ரியாக்ட் சொல்கிறேன். ரியாக்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து Next.js அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணலாம். Next.js வந்து ஒரு சர்வர் சைட் ஃப்ரேம்வொர்க், அதுக்கு பற்றி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து CSS ஃப்ரேம்வொர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். CSS வந்து டெய்லியும் நீங்கள் உட்காந்து ஃபுல்லாகவே எழுதிட்டு இருக்கிறது வந்து ஒரு டைம் கன்சூமிங்கான ஒரு டாஸ்க் தான். பிகாஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அனிமேஷனோ இல்லை கலர்ஸோ இல்லை பேக்ரவுண்டோ அந்த மாதிரி மாற்றுறீங்கன்னா ஓகே ஃபைன். பட் வாட் இஃப் நீங்கள் வந்து ஒரு மார்ஜினே டெய்லி மாற்றிட்டு இருக்கீங்க, இல்லை பேடிங் வந்து நிறைய மாற்றணும் அப்படின்னா அதுக்கெலாம் உட்காந்து நீங்கள் CSS எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து தான் வந்து ஒரு CSS ஃப்ரேம்வொர்க்குன்ட்டு ஆல்ரெடி அவங்க வந்து CSS எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கிளாஸஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் CSS ஃப்ரேம்வொர்க்கோட ஒரு ஓவர்வியூ. இதில் வந்து ஃபேமஸாக வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து நான் ஒன்று தான் உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு சொல்லுவேன். பட் ஆனால் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். டெய்ல்விண்ட் CSSன்னு ஒன்று இருக்குது, பூட்ஸ்ட்ராப்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பல்மா இருக்குது, அதுக்கடுத்து ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து ஈஸியாக உங்களால் கிராப் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து நீங்கள் டெய்ல்விண்ட் கற்றுக்கிறது தான் வந்து நான் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து டெய்ல்விண்டோட ஆர்கிடெக்சரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன CSS யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த CSS மட்டும்தான் வந்து நீங்கள் ஒன்ஸ் கம்பைல் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகும். அன்வான்டட் CSS எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இது வந்து டெய்ல்விண்ட் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது CSS ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் CSS ப்ரீ ப்ராசஸஸ் பற்றி நீங்கள் கற்றுக்கணும். இப்போ CSS ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா வந்து BIM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷன் இருக்குது. இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் நான் வந்து இண்டஸ்ட்ரியில் பார்க்குறேன். ஸோ நான் வந்து இதை எப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வந்து நான் ஒரு செகண்ட் இயர் இருக்கப்பே நான் கற்றுக்கிட்டேன். BIMன்றது நத்திங் பட் பிளாக் எலமெண்ட் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பிளாக்ல வந்து நீங்கள் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்ஷனில் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு டிவிஷனில் பண்ணலாம், இல்லை வந்து உங்கள் பிளாக்குக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பீங்களே அதுதான் பிளாக். அதுக்கப்புறம் 2 அண்டர்ஸ்கோர் போடணும். அதுக்கப்புறம் எலமெண்ட், எந்த எலமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் மாற்றுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பட்டனோட ஸ்டைலை வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கலாம். அந்த டைமில் வந்து அது என்ன எலமெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மாடிஃபையர் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஹைஃபன் போட்டுட்டு மாடிஃபையரை மென்ஷன் பண்ணணும். இது ஏன் வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப பெரிய கம்பெனிஸில் ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணுற கம்பெனிஸில் வந்து BIM கன்வென்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய டெவலப்பர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நேமிங் யுவர் வேரியபிள்ஸ். உங்களோட வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக நேம் பண்ணியிருந்தால் தான் வேற ஒரு டெவலப்பர் அதே கோடில் ஒர்க் பண்ணுறப்ப அவனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பிளாக் அண்டர்ஸ்கோர் எலமெண்ட் ஹைஃபன் மாடிஃபையர், இதுதான் BIM கன்வென்ஷன். இதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ப்ரீ ப்ராசஸர். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரீ ப்ராசஸர் தட் இஸ் மேஜர்லி யூஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து SASS, அதுக்கு அடுத்தது வந்து போஸ்ட் CSS. இது ரெண்டுமே வந்து கம்பைல்டு. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பை நேட்டிவ்லி வந்து CSSல இந்த ஃபார் லூப்ஸ் சப்போர்ட்லாம் கிடையாது. பட் ஆனால் SASS யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபார் லூப்ஸ்லாம் வந்து CSSல யூஸ் பண்ணி உங்களால் 3Dலலாம் நிறைய ஸ்டைல்ஸ் நீங்களே வந்து எழுத முடியும். அதை வந்து நீங்கள் கம்பைல் பண்ணிங்கன்னா அது பேசிக் CSSஸாக கன்வெர்ட் ஆகிடும். அடுத்தது வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பில்டு டூல்ஸ். இப்போ பில்டு டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் அதால் வந்து HTML, CSS, JS இந்த 3 லாங்குவேஜை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இப்போ வந்து நீங்கள் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக எழுதிருப்பீங்க. ரியாக்டில் வந்து டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ் இருக்கும், ஆங்குலரில் டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ் இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு சின்டாக்ஸாக மாற்றி JSல தான் கொடுக்கணும். அந்த ஒரு ப்ராசஸ் பேர் தான் வந்து பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடியூல் பண்ட்லர்ஸ் அப்படின்னு ஒரு இருக்குது. மாடியூல் பண்ட்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஃபேமஸாக என்ன இருக்குன்னா வீட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ES பில்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வெப்பேக் இருக்குது, அதுக்கப்புறம் ரோலப் இருக்குது, அதுக்கடுத்தது வந்து பார்சல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வைடாக யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வெப்பேக் கற்றுக்கலாம். நீங்கள் ரியாக்ட் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட் கற்றுக்கோங்க. வீட் வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நார்மல் ரியாக்ட் வந்து 2 minutes எடுத்துக்கோனா வீட் வந்து 10 secondsலேயே உங்களுக்கு பண்டில் பண்ணி கொடுத்துரும். இது வந்து நீங்கள் டெவலப்மெண்ட் டைம் வந்து ரொம்பவே வந்து சேவ் பண்ணும். அதுக்கடுத்தது டாஸ்க் ரன்னர்ஸில் என்ன முக்கியமான விஷயம்னா நீங்கள் வந்து package.jsonன்ற ஃபைல் எப்பயுமே வந்து இருக்கும். நீங்கள் ஒரு நோட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணீங்க இல்லை NPM யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ன ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும்னு சொல்லி டெஸ்ட்டுன்னு மட்டும் அவங்க வந்து டிஃபால்ட்டாக ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஆனால் வந்து நம்ம டெவ்வுக்கு என்ன ரன் பண்ணலாம் அப்படின்னு போடலாம், பில்டுன்னு கொடுத்தா என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். இதான் NPM ஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் வந்து நம்ம டாஸ்க் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணுவோம். இதை பற்றி நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது லிங்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 10 பேர் வந்து ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. 10 பேருமே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னே அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்மேட்டர் வச்சுருக்கீங்க. ஃபார்மேட்டிங்னா நத்திங் பட் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து அழகாக வந்து கோடை வந்து அதே ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து ஃபார்மேட்டிங். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து வேறு ஃபார்மேட் வச்சுருக்காரு. நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு உங்களோட கோடு வந்து இப்படி பில்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அதை புஷ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்டு வந்து வேறு ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணி அவர் வந்து புஷ் பண்ணார் அப்படின்னா உங்கள் 2 பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஈவன் தோ உங்களோட 90% ஆஃப் கோட் வந்து சேமாக இருந்தால் கூட உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வந்து 100% அடிக்கும். ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரிட்டியர், ESLint அந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் ப்ரிட்டியர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா .prettier.rcன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் வந்து நீங்கள் கான்ஃபிகர் மட்டும் பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதும். நீங்கள் வந்து மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்து ஒரே டைமில் ஒர்க் பண்ணுறப்பையும் கான்ஃப்ளிக்ட் வந்து கம்மி பண்ணலாம். உங்களோட ஃபார்மேட்டரும் அவரோட ஃபார்மேட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகிறதுக்கு நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதனால தான் வந்து இந்த ஃபார்மேட்டர் அண்ட் லிண்டரை வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து டெஸ்டிங் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் டெஸ்டிங் வந்து நீங்கள் மிஸ் பண்ணல அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து டெஸ்டிங் வந்து மிஸ் பண்ணிடுறதுனால நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் பண்ணலாம் ஒரு க்ரௌடில் இருந்து. விடெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செலினியம் இருக்குது. செலினியம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணலாம், இல்லை ஆட்டோமேஷன் டெஸ்டிங் கூட பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து ஜெஸ்ட்னு ஒன்று இருக்குது, ப்ளே ரைட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சைப்ரஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து ஆத்தென்டிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி. இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து மற்ற விஷயம் கற்றுக்கிறீங்களோ இல்லையோ UA டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் கூட டிஃப்ரெண்ட்டான ஒரு டீம் இருக்கலாம். பட் ஆனால் செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜேடபிலிட்டினா JSON வெப் டோக்கன் சொல்லுவாங்க. இது வந்து JSON ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால JSON வெப் டோக்கன் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து OAuth அண்ட் SSO. OAuth அப்படின்னா வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் லைக் சைன் வித் கூகுள், சைன் அப் வித் ஃபேஸ்புக் அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து பேசிக்கலி OAuth. அதுக்கப்புறம் SSOன்னு ஒன்று இருக்குது. SSOனா வந்து சிங்கிள் சைன் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு தடவை சைன்இன் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதோட வந்து ஒரு வெப்சைட் உங்களை சைன்இன் பண்ணவே கேட்காது. நீங்கள் நிறைய நாள் கழித்து உங்கள் ப்ரௌசருக்குள்ளே வந்தாலுமே அது வந்து அப்படியே உங்களை லாகின் பண்ண வச்சிடும். இதுதான் வந்து சிங்கிள் சைன் ஆன். அதுக்கு அடுத்தது வந்து பேசிக் ஆத்தென்டிகேஷன். ஒரு இமெயில் பாஸ்வேர்டு வாங்கி இல்லை ஒரு OTP கொடுத்து வெரிஃபை பண்ணுறது, இதெல்லாம் எப்படின்றது நீங்கள் கற்றுக்கோங்க. இதுக்கு பேக் எண்ட் நீங்கள் எழுதணுன்றது அவசியம் இல்லை. இதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி சொல்யூஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். அதுக்கு அடுத்தது வந்து செஷன் ஆத்தென்டிகேஷன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு மட்டும் தான் லாகின் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப குக்கீஸ் அப்படின்னா என்னன்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது சர்வர் சைடு ரெண்டரிங். இதை பற்றி நீங்கள் அந்தளவுக்கு வரி பண்ணிக்க வேணாம். பட் ஆனால் இது தெரிஞ்சிருந்தால் ஒரு ஆடட் அட்வான்டேஜ், தட்ஸ் இட். ஸோ இதில் என்னென்ன வர வருதுன்னா ரியாக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா Next.js, Remix அப்படின்னு 2 ஃப்ரேம்வொர்க் இருக்குது. இந்த 2 ஃப்ரேம்வொர்க்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சர்வர்லேயே உங்களோட பேஜ் வந்து ரெண்டர் ஆகி அதுக்கப்புறமா உங்களுக்கு சென்ட் ஆகும். இதுதான். ஸோ தட் ப்ரௌசருக்கு வந்து லோடு கம்மியாகும். அதுக்கடுத்து ஆங்குலருக்கு வந்து யூனிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து Vue.jsல வந்து Next.js அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து ஸ்வெல்ட்டில் வந்து Svelte.jsன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க. இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேயே எல்லாமே பண்ணிட்டேன், என்னால் ஒழுங்காக வந்து ஆத்தென்டிகேஷன் எல்லாமே பண்ண முடியுது. பட் ஆனால் இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து சர்வரை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக. அப்போ சர்வருக்கு நீங்கள் ஒரு பீஸ் ஆஃப் டேட்டா வந்து கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபெட்ச் அண்டு இது XHR வச்சு நீங்கள் அனுப்பலாம்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் ஈஸியாகிற மாதிரி சில டூல்ஸ்லாம் இருக்குது, சில ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதில் வரது என்னென்னா வந்து கிராஃபிக்கலுக்கு முன்னாடி ரெஸ்ட், சோப் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. சோப்பில் வந்து நீங்கள் வந்து XML-ஆக அனுப்புவீங்க, ரெஸ்ட்டில் வந்து எல்லாமே JSON-ஆக அனுப்புவீங்க, அவ்வளோதான். பட் ஆனால் இங்கே கிராஃபிக்கலில் வந்து நீங்கள் என்ன வேணும், எந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே அதே இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு வந்து சர்வர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கப்புறம் ஒரு 2 டூல் தான் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஒரு பேசிக் வெப் டெவலப்பர் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். உங்களால் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டை சர்வேவே பண்ண முடியாது.
ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா வந்து வெப் ஏபிஐஸ் அப்படின்னா உங்களோட ப்ரௌசர் வந்து உங்களுக்கு சில செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து கொடுக்கும். அதை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ண கற்றுக்கணும், என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா வந்து ஸ்டோரேஜில் என்னென்னா வந்து லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க, உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுவீங்க. அது உங்கள் ப்ரௌசர் விட்டு வெளியே போயிடும். பட் ஆனால் உங்கள் ப்ரௌசரை விட்டு வெளியே போகாது. உங்கள் ப்ரௌசருக்குள்ளேயே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடச்சா எப்படி இருக்கும், அதுதான் லோக்கல் ஸ்டோரேஜ். அதுக்கு அடுத்தது வந்து வெப் சாக்கெட்ஸ் என்னென்னா வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சேட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களால் ஒரு சேட்டுக்கும் வந்து ஏபிஐ கால்ஸ் வந்து அடிக்க முடியாது. அந்த டைமில் வந்து ஒரே ஒரு செஷன், ஒரு டனல் மாதிரி ஒன்று உங்கள் சர்வருக்கும் உங்களுக்கும் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிக்கலாம். இது வந்து உங்களோட நெட்வொர்க் கால்ஸை வந்து கம்மி பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து லொக்கேஷன். ஒரு ப்ரௌசர்லேருந்து எப்படி நீங்கள் லொக்கேஷன் வாங்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு மேப்ஸ் கூட ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை அவங்களோட கோஆர்டினேட்ஸ் தெரியணும், அவங்க லொக்கேஷன் தெரியணும்னா அது வந்து யூஸ் ஆகும். இதுக்கு வந்து ஜியோ ஏபிஐன்னு நினைக்கிறேன், அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி வந்து உங்கள் வெப்சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது டிவைஸோட ஓரியன்டேஷன். டிவைஸ் வந்து ப்ரோட்ரேட்டில் இருக்கா, நார்மலில் இருக்கா, கைரோஸ்கோப் சென்சாரோட டேட்டாவை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து எஃபெக்ட்ஸ்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ ரேசர் பே இல்லை பேபால் அந்த மாதிரி நீங்கள் கேட்வே யூஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் ஓகே. அட்லீஸ்ட் பேசிக்காக ஒரு ஜிபே எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றதாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது என்னென்னா வந்து டெவ் டூல். ஃபர்ஸ்ட் வந்து லைட்ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. லைட்ஹவுஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களோட வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கூகுளில் வந்து ரேங்க் ஆகுமா ஆகாதா, ஒரு யூசர் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டூல் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்கோர் கொடுக்கும். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதோ அதே டூல் சொல்லும். டெவ் டூல்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் நீங்கள் எவ்ரி சிங்கிள் டே யூஸ் பண்ண போகிற ஒரு டூல் வந்து டெவ் டூல். ஒன்றுமே இல்லை, ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுங்க. எந்த ப்ரௌசராக இருந்தாலும் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுங்க. இன்ஸ்பெக்ட் கொடுத்தோன்னே கீழே ஒன்று பெருசாக ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த கன்சோல் டேப்னா என்ன, எலமெண்ட்னா என்ன, நெட்வொர்க்னா என்ன, ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்ட்டு ஒரு டேபையும் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து நீங்கள் பேசிக்கலி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னா கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். With that being said, keep watching. Bye.